கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். சுகமாய் ஆண்டவர் உங்களை தங்கியிருக்க பண்ணுவார். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. மோசே சொன்னார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். நமக்கு ஒரு மீட்பர் உண்டு, நமக்கு ஒரு இரட்சகர் உண்டு, நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். சத்துருவுக்கு விளக்கி மீட்டு, போராட்டங்களுக்கு விளக்கி மீட்டு, இடுக்கணுங்களுக்கும் வேதனைக்கும் உபத்திரவங்களுக்கும் நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் பஞ்சத்திற்கும் பட்டயத்திற்கும் விளக்கி மீட்டு பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். உங்களை உயரத்தில் உன்னதத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு வல்லமை உடையவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்முடைய தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க பாக்கியவான்னு யார் சொல்றா? கர்த்தருடைய வார்த்தையே சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் மாறி போய்விடும், இதெல்லாம் காணாமல் போய்விடும், இதெல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆமென். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் அப்படின்றார். சான்ஸே இல்லைன்றாரு. தீமையை பார்ப்பதற்கு, இனி தீங்கை பார்ப்பதற்கு சான்ஸே இல்லைன்றாரு. காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நேசிக்கிற, உங்களை வழி நடத்துகிற கர்த்தர், மீட்பர், இரட்சகர், மேசியா தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் சாத்தான் சத்துரு சொல்லிட்டு, ஆண்டவர் அவ்வளோதான் உன்னை கைவிட்டுட்டார், முந்தி மாதிரி நீ ஜெபம் பண்ணுறதில்ல தெரியுமா, முந்தி மாதிரி நீ பைபிள் வாசிக்கிறதில்ல தெரியுமா, முந்தி மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் நீ போகிறதில்ல தெரியுமா, முந்தி மாதிரி இல்லை உனக்கே தெரியுமில்ல ஆண்டவர் எப்படி உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருப்பான். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நீ சொல்கிறது எல்லாமே பொய். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனால் முடியாத காரியம் உண்மை பேசுறது, அது முடியவே முடியாது. அவன் சொல்றதெல்லாம் பொய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ இருக்கிற கஷ்டம், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க இல்லையா, ஏதோ ஒரு உபத்திரவம் உங்களை திரும்ப திரும்ப நெருக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, ஒரு சண்டை, ஒரு இல்லாத நிலை, ஒரு பற்றாக்குறை, ஒருத்தவங்க உங்களை குற்றப்படுத்தினது, ஒருத்தவங்க உங்களுக்கு விரோதமாக ஒன்று செஞ்சாங்களே அது, இதெல்லாம் ஒரு மாதிரியாக ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, என்னை வழி நடத்துகிறாரா, எனக்கு உதவி செய்கிறாரா அப்படின்லாம் கேட்க தோணுது இல்லையா? நான் சொல்கிறேன் பாருங்க, இது நிரந்தரமே இல்லை. அது அப்படியே உங்களை ஏதாவது ஒன்று பண்ணிடலாமான்ட்டு வந்துட்டு சார் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டு போயிடும். இவங்களை உங்களுக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்பட்டு அது கடைசியில் என்னவா மாறிடுது? வாய்க்காது போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தானியல் மாதிரி சிங்கக்கெபிக்குள்ளே கிடந்தாலும் அங்கேயே பர்மனண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு உங்களை மேலே தூக்கிட்டு வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை தானியல் அனுபவிச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. தானியல் உள்ளேருந்து என்ன செஞ்சார்? வெளியில் வந்துட்டார். சிங்கக்கபிக்குள்ளே இருந்து அவர் என்ன செஞ்சுட்டார்? வெளியில் வந்துட்டார். ஆனால் சிங்கம்லாம் உள்ளதான் இருந்துச்சு. உங்களை முடிச்சு போட
ரெடியாக இருந்த சிங்கமெல்லாம் உள்ளதாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களை உள்ள இருந்து வெளியில் எடுத்துட்டு வர்றதுக்கு கர்த்தர் தயாராக ரெடியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வெளியில் வரும்போது வெற்றி நட, வீர நட, ராஜ நட போட்டு தான் வருவீங்க. முக்காடு போட்டுட்டு ஒளிஞ்சு வரமாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போறாதீங்க. அதெல்லாம் சும்மா ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து போகும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் உங்களுக்கு ஆமாம் கொஞ்சம் இருக்குது. ஆமாம் நிறைய இல்லை. உலகமே உங்களுக்கு உபத்திரவமா இல்லை, உலகத்தில் கொஞ்சோண்டு இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் கிராஸ் பண்ணி வருவீங்க. என்ன பாஸ்டர் எனக்கு, ஏன் பாஸ்டர் எனக்கு எதுக்கு பாஸ்டர் அப்படின்னா, நான் பாருங்க சில ஆட்களை எல்லாம் சொல்கிறேன் பாருங்க. தாவீதுக்கு ஒரு உபத்திரவம் இருந்துச்சு. அவர் சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் தான் சுற்றிட்டே இருந்தார். நான் கேட்குறேன், வாழ்நாள் முழுக்கும் வனாந்தரத்துலையா தாவீது சுற்றிட்டு இருந்தார்? சில நாள் அங்கே சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் சுற்றிட்டு இருந்தவர் ஆண்டவர் ராஜாவா மாற்றிட்டார். ஆமே, அல்லேலூயா. உங்களை யாராவது சுத்தல்ல விட்டுருக்காங்க, நீங்கள் அப்படி சுத்தல்ல இருக்கிறீங்க, உங்களை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ராஜாவா உயர்த்திடுவார். ஆண்டவர் உங்களை ராஜாவா உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. எங்கள் ஆஃபீஸில் என்னை அலக்கழிக்கிறாங்கங்க, எங்கள் குடும்பத்தில் என்னை அப்படியே அலக்கழிக்கிறாங்கல்ல, சுத்தல்ல விட்றாங்க. நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சிங்காசனத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள், தைரியமா இருங்க, திறத்தன்மையோடு இருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முந்தி இருந்த மாதிரி அந்த பலன் இல்லை பாஸ்டர். அதனால் நான் சொல்றேன், உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறார். பவுல் சொன்னார் பார்த்தீங்களா அந்த வார்த்தை, ரோமருக்கு எழுதின நிருபத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நாசமோ, மோசமோ, பஞ்சமோ, பசியோ, தரித்திரமோ, நிர்வாணமோ, இது ஒன்று கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்களையும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? சரீரத்தில் வியாதி இருக்குதா? கைகால் வலி, மூட்டு, இடுப்பு வலி, கைகால் கொடைச்சல், அது ஏதாவது இருக்குதா? படி ஏற முடியல, இறங்க முடியல, அது ஏதாவது இருக்குதா? அல்லது உங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில், அல்லது வேலைக்கு போகிற இடத்துல அங்கே இங்கே கடன், வட்டிக்காரன், கடங்காரன், அல்லது வியாதி, இப்படி ஏதாவது இருக்குதா? அதை பார்த்து சொல்லுங்க, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உங்களை யார் ஒன்றும் தொட முடியாதுங்க. பிசாசு உங்களை தொடலான்ட்டு சுற்றி 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 வருகிறான். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று தெரிந்து உங்களை எவனை விழுங்கலாமோ என்று அவனை கூப்பிட்டு கேட்கணும், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதான்னு கேட்கணும். எப்படி தெரியுமா கேட்கணும்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ஏன்னா உனக்கே கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்னு தெரியுது. யாரை விழுங்கணுன்றதுக்கு உனக்கு எய்ம் இல்லை. யாரையாவது விழுங்கணும், யாரை விழுங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஆனால் உலகம் தோன்றினதுலேருந்து இயேசு என்னை சிலுவையிலிருந்து மீட்டதுக்கு அப்புறம் இல்லைருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை ட்ரை பண்ணுற, என்னை டச் பண்ணவே முடியல. ஆனாலும் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உங்களை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு விசுவாச வார்த்தை சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். என் தொழில், வேலை, வருமானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மகிமைப்படுவதாக. இப்படிலாம் நீங்கள் அடிக்கடி சொல்லணும். அதுக்காகத்தான் இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு கூறுகிறோம். நீங்கள் அதை சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. தாவீது அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதை சங்கீதத்தில் வாச்சு பாருங்க. அவர் இப்படியே தான் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். நல்லது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு? ஆமென். ஒரு உற்சாகமா பேரோசையுள்ள கைத்தாளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். இன்றைய நாளிலே ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையாக போதிக்க போகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பை நான் கூற விரும்புகிறேன். அடைக்கல பட்டணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து போதிக்கிற செய்தியினுடைய பகுதியினுடைய தலைப்பு அடைக்கல பட்டணம். இந்த வார்த்தையை நீங்கள் வேத பத்தத்திலே நீங்கள் திரும்ப திரும்ப பலமுறை வேதாகமத்தின் குறிப்பிட்ட சில பகுதிகளிலே மீண்டும் மீண்டுமாக அடிக்கடி நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அடைக்கல பட்டணம், இதை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த அடைக்கல பட்டணமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற வசனங்களினுடைய பகுதிகள், இன்றைக்கு நாம் கேட்கப்படுகிற வசனங்களினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுக்கு எனக்கு நம் எல்லாருக்கும் ஒரு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நன்றாக வழங்க பண்ணும். இந்த செய்திக்குள்ளாக இப்பொழுது நாம் செல்வோம். இந்த செய்தியை நீங்கள் நன்றாக கவனிக்க, இந்த செய்தியை நீங்கள் ஆர்வத்தோடு உள்வாங்கிக் கொள்ள, இதிலே வருகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடுகளையும் இதிலே வருகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய மறைப்பொருட்களையும் அதிலே உள்ளடங்கி இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை செய்திக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். மீண்டும் ஒரு விஷயம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனங்கள் 1. எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஆக்கியோன் எபிரேய ஜனத்திற்கு அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவோம் என்று சொல்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற என்று வேதம் சொல்கிறது. தமிழ் வேதாகமத்திலே அப்படி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய பூரணமான முழுமையான அர்த்தம் விசுவாசத்தை முடிக்கிறவர் அல்ல, விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவர். விசுவாசத்தினுடைய பலன்களிலே நம்மை பூரணமாக்குகிறவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி என்று எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்கிறார். அப்ப இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது? இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்குங்கள், இயேசுவை நோக்குங்கள். இயேசுவை நோக்குவது என்றால் இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள் என்று இங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். அவர்தான் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அந்த விசுவாசத்தினுடைய பூரணத்திற்குள்ளாக உங்களை வழிநடத்துகிறவர். ஆகினாலே அவரை நோக்கி பாருங்கள். அதே எபிரேய நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 3 முதல் வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று. இங்கே இந்த வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று. எபிரேயர் 12:1 சொல்கிறது, இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று. எபிரேயர் 3:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை
கவனித்து பாருங்கள் என்று. அருமையானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். நோக்கி பார்க்கிற பொழுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை கவனித்து பார்க்கிற பொழுது அவருக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணங்கள் எல்லாம் இயேசுவுக்குள்ளாக நிறைந்திருக்கிறது என்று. அவரை நோக்கி பார்க்கிற பொழுது தெய்வத்துவத்தினுடைய பரிபூர்ணங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்ப்பது, அவரை கவனித்து பார்ப்பது. நீங்க சாலையில் போறீங்க, வரீங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்கள்கிட்ட கேட்டா அந்த சாலையிலே நீங்கள் போகிற பொழுது, வருகிற பொழுது அதை நீங்கள் கவனித்திருந்தால் தான் நீங்கள் தெளிவாக சொல்ல முடியும், ஆமா நான் அதை பார்த்தேன், அது இங்க இருக்கிறது என்று. நீங்க ஒருவேளை கவனிக்காமல் அல்லது கவனித்து பார்க்காமல் போயிட்டீங்கன்னா, இங்க ஒன்று இருந்துச்சே நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படியா இங்க இருந்துச்சா, ஐயோ எனக்கு தெரியலையே, நீங்க இந்த வழியா தானே வந்தீங்க, பார்க்கலையா, நான் இந்த வழியா தான் வந்தேன், பார்க்கல, ஆமா அங்க ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா நான் கவனிக்கல அப்படின்னுவோம். அதே போலத்தான் பல வேளையில் சர்ச்சுக்கு வருகிறோம், செய்தி கேட்குறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுகிறோம், கடைசியில் எதுவுமே தெரியாத போல நம்முடைய வாழ்விக்கிற வாழ்க்கையில் ஒரு பகுதியானது இருந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை கவனித்து பாருங்கள். கொஞ்சம் கவனமாக பாருங்க, கொஞ்சம் கவனமாக பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இங்கே கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல இயேசுவை கவனித்து பாருங்கள். ஏன் இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும்? எபிரேயர் நிருபாக்கியன் ஏன் இப்படி சொல்லுகிறார்? இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று, இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று ஏன் அப்படி சொல்லுகிறார்? இதற்கான பதிலை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே நான் பார்க்க முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் இயேசுவை ஏன் நோக்கி பார்க்க வேண்டும், நாம் இயேசுவை ஏன் கவனித்து பார்க்க வேண்டும் என்று அங்கே பவுல் அழகாக தெளிவாக சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக உங்களை, என்ன, நாம் எல்லாரையும் அவர் முன்குறித்திருக்கிறார். உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்களை ரட்சித்தார், உங்களை பரிசுத்தப்படுத்தினார், உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக அவர் செய்தார்? இதையெல்லாம் எதற்காக அவர் நடப்பித்தார் என்றால், உங்களை இயேசு கிறிஸ்துவை போல, உங்களை இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறதற்காக இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறாராம். நீங்க திருமணத்தை பாருங்க. திருமணத்தில் ஒரு வாலிப பெண்ணையும் ஒரு வாலிப ஆண்மகனையும் பெரியவர்கள் திருமணத்தில் ஒன்றாக இணைப்பதற்காக தீர்மானம் பண்ணி, அதை முடிவு பண்ணி, சம்மதம் தெரிவித்து திருமணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க, என்கேஜ்மெண்ட் வச்சிருவாங்க. ஒரு கேள்வி, ஏன் என்கேஜ்மெண்ட் வைக்கிறோம்? நேரடியாகவே திருமணத்தை நடத்திடலாமே. ஆனால் இங்கே பாருங்க, திருமணத்தை நடத்துகிறதுக்கு முன்பதாகவே ஒரு நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை நடத்திடுறாங்க. அதில் அந்தந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வது, அல்லது மோதிரங்களை மாற்றிக்கொள்வது, அல்லது வார்த்தையாகிய உடன்படிக்கையை ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்வது, அல்லது கலாச்சாரம் சார்ந்த சில நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமான, நிச்சயம் செய்து கொள்வதற்கு அடையாளமான அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்து கொள்வது. இப்படி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா கல்யாணம் அதற்கப்புறம் ஒரு வாரத்திலேயோ அல்லது சில மாதங்களிலேயோ அல்லது இன்னும் சில வாரங்களிலேயோ எப்போ வேணாலும் நடந்துட்டாலும், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா இந்த மணமகனுக்கு இந்த மணப்பொண்ணு தான், இந்த மணப்பொண்ணுக்கு இந்த மணமகன் தான், அவ்வளோதான். கல்யாணம் எப்போ வேணாலும் நடக்கும், கல்யாணம் எப்போ வேணாலும் நடக்கும். ஆனால் முன்னாடி என்ன செஞ்சாச்சு? முன்குறிச்சாச்சு. அதுபோல தான் ஆண்டவராகிய தேவன்
உங்களை முன்குறிச்சிட்டாரு, உங்களை முன்குறிச்சிட்டாரு. நான் சொல்றேன், உங்களை நிச்சயம் பண்ணிட்டாரு, உங்க கூட நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை நடத்திட்டாரு, உங்களோட ஒரு அந்த என்கேஜ்மெண்ட் நிகழ்ச்சியை அவர் நடத்திட்டாரு, உங்களை முன்பதிவு செஞ்சுட்டாரு, உங்களை ரிசர்வ் பண்ணிட்டாரு. எதுக்குன்னா இயேசு கிறிஸ்துவோட சாயலுக்கு ஒப்பாக நீங்க மாறுறதுக்காக, இயேசு கிறிஸ்துவோட சாயலுக்கு ஒப்பாக நீங்க இருப்பதற்காக உங்களை அவர் நிச்சயம் பண்ணி இருக்கிறாரு, உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு, உங்களை முன்பதிவு செஞ்சிருக்கிறாரு, உங்களை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. சோ ஆகினால நீங்க இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவையே கவனித்து பார்க்கணும். ஏன் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா அவருடைய சாயலாத்தான் நீங்க மாற போகிறீங்க, மாறணும். இப்ப நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகளை குறிப்பா இந்த முறையா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிற பொழுது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு முறையா ஏதோ எல்கேஜியோ ப்ரீகேஜியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ அனுப்புகிறோம். இந்த குழந்தைங்க போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலில் பார்க்குறாங்க, கிளாஸ் ரூமை பார்க்குறாங்க, எல்லாம் புதுசாக இருக்குது. உடனே அந்த கிளாஸ் ரூம் செட்டப்பு அதெல்லாம் புதுசாக இருக்குது. அங்கே போர்டு, அப்புறம் சார் ஒருவேளை குச்சி ஏதாவது மேம் ஏதாவது ஸ்கேல் வச்சுருந்தாங்கன்னா அதை பார்க்குறாங்க, சாக் பீஸ் பார்க்குறாங்க, பிளாக் போர்டு பாடுறாங்க, அப்புறம் சாரோ அந்த மேமோ வந்து பாடம் நடத்துறதெல்லாம் பார்க்குறாங்க, ABCD சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறாங்க, 1 2 3 சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறாங்க, சில பாட்டுகள் கதைகள்லாம் சொல்லிக் கொடுக்குறத கேட்குறாங்க. கேட்டோன்னே வீட்டுக்கு வந்தோன்னே என்ன செஞ்சிருவாங்க, வீட்டில் அவங்க மிஸ் ஆயிடுவாங்க, வீட்டில் அவங்க சார் ஆயிடுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவுக்கு மிஸ் ஆயிடுவாங்க, அப்பாவுக்கு மிஸ் ஆயிடுவாங்க. வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாலும் அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்வாங்க, ஏதோ ஒன்று குச்சி எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு, நான் தான் மிஸ்ஸு, நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்டு தான், நீங்கள் என்ன சொல்லுங்கள் 1 சொல்லுங்கள், 2 சொல்லுங்கள், 3 சொல்லுங்கள், A சொல்லுங்கள், B சொல்லுங்கள், இந்த ரைம் சொல்லுவாங்க. அது ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு வந்தது சொல்லும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நடந்திருக்குதா? இது எல்லா இடத்துலையும் பார்த்த ஒரு காரியம்தான். பாருங்க, இந்த ஸ்கூலில் போய் அதவே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு அப்படியே மாறிடுது. என்ன ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்தோடனே தாங்களை என்ன ஆயிடுறாங்க, ஸ்கூலில் எப்படி பார்த்தோம், மிஸ்ஸை எப்படி பார்த்தோம், அதே மாதிரி இவங்க தானே ஒரு மிஸ்ஸாக என்ன செய்கிறாங்க, அவங்களே மாறிக்கிறாங்க. பாருங்க, ஏன் அப்படின்னா அதவே கவனித்து பார்க்குறோம், கவனித்து பார்க்க அது அப்படியே உள்ளாயிருது. நான் சொல்கிறேன், நீங்கள் எதை கவனிக்கிறீங்களோ, எதை கேட்குறீங்களோ, எதுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க. இது ஒரு இயற்கையினுடைய ஒரு பிரமாணம் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இயேசுவை பாருங்க, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கத்தால் தலை குனியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை கவனித்து பாருங்க. இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருந்தார், அவர் என்னவா இருந்தார், அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், நான் என்னவாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார், எனக்காக அவர் என்ன ஆயத்தமாக்கி இருக்கிறார், இதெல்லாம் நீங்க இயேசுவை நோக்கி நீங்க பார்க்கிற பொழுது எல்லாமே உங்களுக்கு அப்படியே உள்ள வந்து சேரும். வேதம் சொல்லுகிறது, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது, எல்லாமே இறங்குறது. அப்ப நீங்க அவரை பார்க்க அவரவே பார்த்துக்கிட்டு இருக்க தெய்வத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் என்ன செய்யணும், உங்களுக்குள்ளாக வந்துவிடும். இயேசு யார், அவர் ரட்சகர், அவர் என்னுடைய ரட்சகர், என்னை மீட்டவர், என்னுடைய ரட்சகர், என்னுடைய மேய்ப்பர், எனக்கு முதற் பேரானவர், அவர் என்னுடைய மேசியா, அவர் என்னுடைய பெலகணிகள், என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்த பரிகாரி, அவர் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உதவி செய்கிற எபினேசர் ஆகிய தேவன், அவர் இப்பொழுது என்னோடு கூட இருக்கிற இம்மானுவேலர் ஆகிய தேவன், அவர் என்னுடைய இரட்சணிய கண்மலையாய் இருக்கிறவர், அவர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இயேசுவை பார்க்க தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் உங்களுக்குள்ளாக மாறிடும். ஆமென். பாருங்க, ஒரு சின்ன குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு மிஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்த குழந்தை எப்படி ஒரு மிஸ்ஸை போலவே அவ பிஹேவ் பண்றா, அதே போலவே பேச ஆரம்பிக்கிறா, அதே போலவே செயல்படுறா. அதே போலவே நீங்கள் இயேசுவை பார்க்க இயேசுவை போலவே பேச ஆரம்பிச்சிருவீங்க, இயேசுவை போல
போல செயல்பட ஆரம்பிப்பீங்க, இயேசுவை போலவே வாழ ஆரம்பிப்பீங்க. எப்படி இதெல்லாம் முடியுது? இயேசுவை போலவே எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு அப்படின்னா இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் உங்களுக்குள்ளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காந்தத்தோட ஒரு இரும்பு துண்டை சும்மா அப்படி வச்சிருந்தா போதுங்க, இடையில எந்த இடைஞ்சல் தொந்தரவு இல்லாம பக்கத்துலையோ அல்லது ஒட்டியோ வச்சிருந்தா போதுங்க, இந்த இரும்பு துண்டுக்குள்ளாக அந்த காந்தத்தினுடைய ஈர்ப்பு விசையானது என்ன செய்யறோம், அப்படியே உள்ள வந்துடும். ஆமென், அல்லேலூயா. சரி, வேதாகமத்தில் இயேசு குறித்து பல பரிமாணங்களை சொல்லுகிறது. இன்றைக்கு இயேசு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்றது தான் வேத வசனங்களின் மூலமாக நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். மோசேயும் தாவீதும் இப்படி இயேசுவை நோக்கி பார்த்திருக்கிறார்கள், இயேசு எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று. சில ஆதாரணமான வேத வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வருவோம் என்றால், அங்கே மோசே இயேசுவை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாகி இருக்கிறீர் அப்படின்னு மோசே சொல்றாரு. தேவனை பார்த்து சொல்றாரு, நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் அப்படின்றார். மோசே சொல்றாருங்க, தேவனே நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர், இயேசுவே நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று. சரி, இப்ப மோசே இயேசுவ அடைக்கலம்னு சொன்ன மாதிரியே தாவீதும் இயேசுவ அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு? 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வருவோம்னா, அங்கே தாவீது இப்படி சொல்லுகிற வார்த்தையை நாம நல்லா கவனிக்க முடியும். 2 சாமுவேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் அங்கே 3வது வசனத்துல தாவீது இப்படி சொல்லுகிறார், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக ரட்சிக்கிறவர் அவரே அப்படின்னு தாவீது சொல்றார். தேவனை பார்த்து என்ன சொல்றாரு? தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், உயர்ந்த உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறவர், உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறவர் என்று நான் சொல்லுகிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 46:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் ஒன்றுக்கும் பயப்படோம். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறாருங்க. உங்களுக்கு எனக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். சரி, இந்த செய்தியில அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் அப்படின்றது இந்த வசனங்களிலிருந்து நமக்கு விளங்குகிறது. மோசே சொன்னது தெரிகிறது, தாவீது சொன்னது தெரிகிறது. மோசே தாவீது இவர்கள் 2 பேரும் மட்டுமல்ல, மிக குறிப்பாக சங்கீத புஸ்தகங்களில் வாசிக்கிற பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், அடைக்கலம் அடைக்கலம் என்ற வார்த்தையை நாம திரும்பி 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 நிறைய முறை அதில் வாசிக்க முடியும். இந்த செய்தியில அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் அப்படின்றதோடு கூட மட்டுமல்லாம அவர் எப்படிப்பட்ட அடைக்கலமாய் இருக்கிறாரு, அவர் அடைக்கலமாய் இருக்கிறதுனால அதுல இன்னும் என்னென்ன நன்மை, அதுல என்னென்ன பாக்கியம், அதுல என்னென்ன ஸ்லாக்கியம் இதெல்லாம் நமக்கு இருக்குது. அவர் அடைக்கலமா இருக்கிறதுனால என்னென்ன மேன்மையெல்லாம் கிடைக்குது, அவர் எப்படியெல்லாம் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், அதைத்தான் வேத வசனத்தினுடைய உதவியோடு ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஆண்டவர் எப்படி நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது மோசேட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார்னா, மோசே நீ அடைக்கல பட்டணங்களை நீ ஏற்படுத்துவாயாக அப்படின்னு சொல்றார். இந்த அடைக்கல பட்டணங்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது.
அதைத்தான் இப்போ வேத வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். உங்கள் வேதாகமத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் உள்ள தொடர்ந்தேச்சியான சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்திலிருந்து விடுதலையாகி இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராக போயிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் ஆண்டவர் அவர்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறார். மன்னாவை கொடுக்குறார், காடைகளை கொடுக்குறார், செங்கடலை பிளந்து, அப்படியே எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் மோசையை பார்த்து ஒன்று சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன் 9வது வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் பொழுது கைப்பு சகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்கதாக அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையில் நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படிக்கு அவைகள் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்க கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இங்கே என்ன சொல்றாருன்னா, மோசையை பார்த்து, மோசே நீங்கள் கானானுக்குள் போனதுக்கப்புறம் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தணும், இதை நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்றார். ஆண்டவர் மோசைட்டு சொன்னார், நான் என் ஜனங்களோடு வாசம் பண்ணும்படி தங்கி இருக்கும்படி எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொன்னார். ஏன்னா மோசே வனாந்தரத்தில் இருக்கத்தான் போகிறாரு, வனாந்த பிரயாணத்தில் அவர் வரத்தான் போகிறாரு. அதனால மோசை ஏற்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இங்கே மோசைட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, மோசே நீ இஸ்ரவேல் புத்திரரோட நீ சொல்லு, அவங்க அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தணும். ஏன் மோசை ஏற்படுத்த மாட்டாரா அப்படின்னு கேட்டால் ஏற்படுத்த மாட்டாரு, முடியாது. ஏன் முடியாதுன்னா, அவர் கானானுக்குள்ள போக மாட்டாரு. ஏன் போக மாட்டாரு? கண்மலையிட்ட ஆண்டவர் பேச சொன்னார். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? கண்மலையை அடிச்சிட்டார். ஆகையினாலே பிதாவாகிய தேவன் சொல்லிட்டாரு, நீ கானானுக்குள் போக மாட்ட, ஆனால் உனக்கு ஒரு கிருபை, கானானை மட்டும் பார்க்கிற ஒரு சிலாக்கியத்தை தர்றேன்ட்டாரு. ஸோ ஆகையினாலே மோசே கானானுக்குள் போக முடியாது, போக மாட்டார். அப்படின்றதுனால ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, நீ மோசே நீ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு. என்ன சொல்லுனா, நீங்கள் எல்லாம் கானானுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே அடைக்கல பட்டணங்களை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லு. ஏன் அப்படின்னா, கைப்பு சகாய் ஒருவனை கொன்று போட்டால், கொன்று போட்டப்பட்ட கொலை செய்யப்பட்டவன் மற்ற இரத்த பள்ளிக்கு நீங்களாக்கி தன்னை தப்புவித்து கொள்ளும்படிக்கு அவன் ஓடி ஒளிந்திருக்கத்தக்கதாக அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லு அப்படின்ட்டார். இப்போ இந்த வார்த்தைகளை மோசே என்ன செஞ்சாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு. அதில் குறிப்பாக யார் இருக்கிறா? யோசுவா இருக்கிறார். யோசுவாவுக்கு இது என்ன செய்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மோசேயினுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவடைகிறது. மோசே மரித்து போகிறார். மோசேயினுடைய ஸ்தானத்தில் யோசுவா வர்றாரு. இப்போ யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறாரு. இப்போ வழி நடத்திட்டு போகும்போது எரிக்கோவை சுற்றி வெற்றி பெற்றுட்டு யோர்தானை கிராஸ் பண்ணி இப்போ கானானுக்குள்ள இவங்க என்ன செஞ்சிடறாங்க? வந்துடுறாங்க. இப்போ கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பாருங்க. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். இப்போ இஸ்ரவேலர்கள் மோசே மரணத்துக்கு அப்புறம் யோசுவாவின் மூலமா எரிக்கோவை வெற்றி பெற்று யோர்தானை கிராஸ் பண்ணி இப்போ கானானுக்குள்ள வந்து கானானில் உள்ள எல்லா ராஜாக்களையும், ஏத்தியர், எபூசியர், எல்லா ராஜாக்களையும் 7 ராஜாக்களையும் முறியடிச்சு, மற்ற ராஜாக்களையும் அவர்கள் முறியடிச்சு அவருடைய காணியாட்சிகளை எல்லாம் சுதந்திரிச்சு அதை இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்து முடிச்சாச்சு. அத்த வேதம் சொல்கிறது, இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். இப்ப தேசத்தை பங்கிட்டாச்சு. தேசத்தை பங்கிட்ட உடனே கானானுக்குள்ள வர்றதும், கானானை சுதந்திரிக்கிறதும், கானானை பங்கு போடுறதும் தான், அதுதான் மெயின் கோலே. இப்போ அது வந்தாச்சு, அது செஞ்சாச்சு. செஞ்சோன்னே ஆண்டவர் அப்பாடா வேலை முடிஞ்சப்பா அப்படின்னு விட்டாரா? இல்லை பாருங்க, அவர் செய்ய வேண்டியதை
மோசேட்ட சொன்னதை இப்போ அவரே சொல்றார், ஞாபகப்படுத்துறாரு. யார்கிட்ட? யோசுவாட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 20வது அதிகாரம் 1வது வசனத்தில் யோசுவாவில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போய் இருக்கும்படிக்கு நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மோசேட்ட நான் சொன்னேன்ல, யோசுவா, அறியாம கைப்பிசகா ஒருத்தன் கொண்டுட்டா அவன் தன் உயிரை காய்த்து கொள்ளும்படிக்கு அடைக்கல பட்டணங்களை நீ ஏற்படுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ அடைக்கல பட்டணம்னா என்னன்றத ஒரு கதை சொல்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் தான் செய்தியினுடைய அடுத்த பகுதிக்கு நாம் கொஞ்சம் வழங்க முடியும். இப்போ என்னன்னா, ஆண்டவர் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்த சொன்னார். இந்த அடைக்கல பட்டணத்தை எப்படி ஏற்படுத்தணும்னா 6 அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தணும். 6 அடைக்கல பட்டணங்கள். இந்த 6 அடைக்கல பட்டணத்திலையும் எந்த அடிப்படையில் ஏற்படுத்தணும்னா, யோர்தான் நதிக்கு இப்புறத்தில் 3ம் யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் ஒரு 3 ஏற்படுத்தணும். இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தீங்கன்னா அது அப்படியே அகலமான தேசம் கிடையாது, அது நீளமான தேசம். உங்கள் பைபிளில் புதிய ஏற்பாடு முற்றிட்டுன்னு ஒரு வார்த்தை வருமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 மேப் போட்டிருக்கோம். அந்த மேப் சைடு போனீங்கன்னா, மேப் சைடு போகிறது தான் நமக்கே ஒரு கஷ்டம். ஸ்கூல்லையே மேப்பில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்தியா எந்த பக்கம் இருக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது பைபிளில் மேப் சைடே போகிறதில்ல. சில நேரத்தில் இந்த மேப்லாம் பைபிளில் எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியாமல் இருக்குது. சரி, இப்போயாவது அதுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிப்பான். பாருங்கள், இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் 12 கோத்திரங்கள் தங்கியிருந்த வாசம் செய்த இடங்களாவன அப்படின்லாம் ஒரு மேப் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ணின இது, அப்புறம் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின்னு அப்படிலாம் மேப் இருக்கும். இன்னும் புதிய நியூ வெர்ஷன்ஸ் பைபிளில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா நல்ல கலர்ஃபுல்லான மேப்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஜென்ரலாக நாம் வச்சுருக்கிற பைபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துடைய மேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா யோர்தான் நதி இருக்கும் பாருங்க, மேலே இருந்து கீழே வரைக்கும் வரும். அதாவது அந்த இஸ்ரவேல் தேசத்தை சரிபாதியாக 2ஆக பிரிக்கும். அந்த 2ஆக பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இக்கரையில் ஒரு 3 அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தணும், அக்கறையில் ஒரு 3 அடைக்கலப்படுத்தணும். திசையில் சொன்னால் யோர்தானுக்கு மேற்கு பகுதியில் ஒரு 3 அடைக்கலப்பட்டணம், அதாவது கேதேஸ், சீகோம், எபிரோன் அப்படின்ற 3 அடைக்கலப்பட்டணம். யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்தில் அங்கே ஒரு 3 அடைக்கலப்பட்டணம், பேசே, ராமோத், கோலான் அப்படின்ற ஒரு 3 அடைக்கலப்பட்டணத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறார். இந்த அடைக்கலப்பட்டணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அடைக்கலப்பட்டணம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், வருஷத்தில் 365 நாளும் இந்த அடைக்கல பட்டணத்துடைய கதவு, கேட்டு, வாசல் அது என்னன்னா திறந்தே இருக்கும். அதை ஒளிமுக வாசல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்ட்ரன்ஸை அது எப்படி இருக்குன்னா திறந்தே இருக்கும். 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், வருஷத்தில் 365 நாளும் அது என்ன செய்யும்? திறந்தே இருக்கும். ஒரு நாள் கூட அது அடைக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது 2 கரம் விரித்தவராய் திறந்தே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னண்டையிலே வா, என்னண்டையிலே வா, என்னண்டையிலே வா என்று சொல்லி அவர் எப்பொழுது 2 கரம் விரித்தவராய், தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவராய், வெறுமனை திருப்பி அனுப்பாதவராய், வா வா என்று சொல்லி அழைக்கிறவராக அவர் இருக்கிறார். சரி, அதோடு கூட பார்த்தீங்கன்னா இந்த 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 அந்த அடைக்கல பட்டணத்தினுடைய பகல் நேரத்தில் வெளிச்சம் இருக்கும், ராத்திரி நேரத்திலையும் அங்கே அந்த விளக்குகள் பந்தங்களாக அல்லது பெரிய பெரிய விளக்குகளாக வெளிச்சம் உண்டாயிருக்கத்தக்கதாக அப்படி உண்டாக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா ராத்திரியில் கூட ஒருத்தன்
அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வரணும்னா அவனுக்கு வெளிச்சம் வேணும். ஆகையினாலே அங்கே வெளிச்சம் இருக்கும். கடற்கரையில் கலங்கரை விளக்கத்தை பார்த்துருக்கிறீங்களா? பகலானாலும் சரி நைட்டானாலும் சரி அங்கே அந்த விளக்கு என்ன செய்தோம், அந்த கலங்கரை விளக்கு அல்லது தீபமானது என்ன செய்தோம், அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கோம். கப்பல் எவ்வளவு சமீபத்தில் கடலில் எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் அந்த கலங்கரை விளக்கம், அது உயரத்தில் அந்த தீபம் எரிகிற அந்த வெளிச்சம் அதுக்கு தெரியும். கரெக்டாக அந்த கப்பல் என்ன செஞ்சிரும், அந்த கலங்கரை விளக்கம் இருக்கிற அந்த அந்த கரைக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இரவில் இருட்டில் இந்த அடைக்கல பட்டணம் எங்கே இருக்குதுன்னு தேட முடியாமல் தவிச்சுக்கிட்டு, அப்படி அதனால தன்னுடைய ஜீவனை அவன் இழந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக எப்பொழுதும் அது வெளிச்சம் வீசுகிறப்படாமாக அது எரிந்து கொண்டே இருக்கும், வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அவருடைய வெளிச்சம் ஒரு நாள் என்ன செய்யல, மங்கி போகல. அவருடைய வெளிச்சம் ஒரு நாளும் அணைந்து போகல. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கத்தால் தலை குனியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே அந்த விளக்கு என்ன செய்யும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, அதோடு கூட பார்த்தீங்கன்னா அந்த நைட்லையும் சரி பகல்லையும் சரி ஒருத்தர் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்காக அவன் அங்கே ஓடி போகணும்னு வச்சுக்கோங்க. ஓடி போகிறதுக்கு பற்றி இதில் தான் போகணும், இதுதான் வழி அப்படின்னு காமிக்கிறதுக்கு திசை பலகைகள், சைன் போர்ட்ஸ் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு பாதையிலேருந்து இன்னொரு பாதை பிரிகிற பொழுது அல்லது ஒரு குறுக்கு சாலையை போல சந்திக்கிற பொழுது எதில் போகணும் அப்படின்னு தெரியாமல் தவிச்சு தவறான வழியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக திசை பலகைகள், சைன் போர்ட்ஸ் அங்கங்கே என்ன செய்யப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நானே வழி என்று சொல்றார். நானே வழி, நானே வழி. ஒருவன் என்னிடத்தில் வருகிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப இந்த அடைக்கல பட்டணங்கள்லாம் யாருக்கு அடையாளமாக, யாருக்கு நிழலாட்டமாக, அல்லது யாருக்காக, அல்லது யாரை காண்பிப்பதற்காக, அல்லது யாருடைய நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக. ஆமென். அப்ப திசை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும் பாருங்க. எப்போதும் கதவுகள்லாம் திறந்திருக்கும் பாருங்க. அதே சமயத்தில் அந்த பாதைகள்லாம் என்ன செய்யும்னா அந்த வேகமா ஓடி போகிறதுக்கு ஏற்றாற் போல அதெல்லாம் நன்கு பராமரிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதைகள் அப்படி ரெடி பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப ஒரு மனுஷன் இயேசுக்கிட்ட வரணும்னா எந்த தடையுமே கிடையாது, எந்த தடையுமே. நைட்டில் வந்துடலாம், பகல்ல வந்துடலாம், யாராவது வழி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா திசை பலகைகள்லாம் இருக்குது. அப்புறம் 24/7 365 நாள் எப்போ வேணாலும் வரலாம். நான் சொல்றேன், இயேசுக்கிட்ட யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், தடையே இல்லாமல். டைம் இருக்குதா, டைம் முடிஞ்சிருச்சுங்க, டைம் பார் ஆயிடுச்சுங்க இருக்குதா, இல்லை டிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்குதா, இல்லை பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அவர் நோக்கி கூப்பிட்டா பொழுதும் உடனே எல்லாமே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட வருகிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு வசதியான ஒரு செயல். அப்போ யாருமே நான் இயேசுநாதர்கிட்ட வரலான்ட்டு தான் இருந்தேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலான்ட்டு தான் இருந்தேன், நான் சபைக்கு வரலான்ட்டு தான் இருந்தேன், ஆனால் அதனால தான் நான் வர முடியல, இதனால தான் நான் வர முடியல, அப்படி எந்த காரணத்தையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் எப்படி இருக்கிறார்னா தூரமா இல்லை, சமீபமாக தான் இருக்கிறாரு. இங்கே 12 கோத்திரத்துக்கு 6 அடைக்கல பட்டணம். அப்படின்னா அந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஒரு பகல் பொழுதுலையோ ஒரு ரா பொழுதுலையோ அல்லது ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளாகவோ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளாகவோ ஒரு மனிதன் ஓடி போகிற தூரத்தில், ஓடி சேர்ந்து கொள்கிற தூரம், அவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ள தான் இந்த அடைக்கல பட்டணத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ எந்த ஒரு மனுஷனும் நான் இயேசுநாதர்கிட்ட வர முடியலைங்க, அவர்கிட்ட வரணும்னா ரொம்ப தூரம் வரணுங்க, இல்லை அவர்கிட்ட வரணும்னா டைம் பார் ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சுங்க, இல்லைங்க அவர்கிட்ட வரணும்னா நைட் டைமாக இருக்குதுங்க, என்னால் வர முடியாதுங்க, அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது.
யாராயிருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை நோக்கி கூப்பிடலாம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவானா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடலாம். கொலைபாதகனாக பாவியாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடலாம். கடல்ல, பிரச்சனையில, வியாதியில, படுக்கையில, மரணக்குழிக்குள்ள கிடந்தா கூட அவரை நோக்கி கூப்பிடலாம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும், அதாவது கையில நீட்டி தொடர அளவுக்கு தான் அவர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறான்னு. ஆமென் சொல்லுங்க. நாம அவருடைய கதவை தட்டுறதை விட அவர் தான் நம்ம கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. உங்க கதவை தட்டுறாரா ஆண்டவர்? உங்க கதவை தட்டி இருக்கிறாரா? பாருங்க, இங்க கை வச்சு பாருங்க, அவர் தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இங்க கை வச்சு பாருங்க, தட்டிக்கிட்டே தான் இருக்கு, தட்டி இருக்கிறாரா? தட்டுறாரா? தட்டுறாரா? தட்டுற. நீங்க கதவை திறந்து கொடுத்துருக்கிறீங்களா? கதவை திறந்து கொடுத்துருக்கிறீங்களா? திறந்து கொடுத்துட்டீங்களா? நல்லது. திறந்து கொடுத்த பொழுது ஏன் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு? நான் சொல்றேன், சில கதவுகளை திறந்து கொடுத்துட்டீங்க, ஆனா சில கதவுகளை என்ன செய்யல, இன்னும் திறந்து கொடுக்காம பர்சனலாவே உள்ள வச்சிட்டு இருக்கிறீங்க. சில கதவுகளை திறந்து கொடுத்துட்டீங்க, சிலதெல்லாம் இருக்கு, வெளியரங்கமா இருக்குது. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், சர்ச்சுக்கா, ஓகே ஓகே ஓகே, நான் வரேன், நான் பைபிள் படிச்சுட்டேன். ஆனா சில கதவு, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்க முன்னாடி போய் நான் வந்துடுறேன், நான் பண்ணிடுறேன். சில கதவு என்ன செய்யுது? மூடி இருக்குது. அது ரகசிய கதவு. அது இயேசுநாதரே உள்ள வரக்கூடாது, அதுக்குள்ள நான் மூடி வச்சிருக்கோம். நான் சொல்றேன், தட்டிகிட்டே இருக்கிறாரு. எல்லா கதவையும் திறந்து கொடுங்க. உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். சில பகுதிகளை சண்டே மட்டும் இயேசுவுக்கு கதவை திறந்து விட்டுட்டு மண்டே க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. சாட்டர்டே மட்டும் ஓப்பன் பண்ணி ரெடியா வச்சுட்டு மண்டே ஆனோனிய க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. எல்லா நாளும் இயேசுவுக்கு, எல்லா காரியமும் இயேசுவுக்கு, எல்லா காரியங்களும் இயேசுவுக்கு முன்பதாகவே உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு திறந்துதான் இருக்கணும். நீங்க எந்த காரியத்தையும் மறைக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில் அவர் இன்டர்ஃபியர் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் தடைய கொண்டு வரக்கூடாது. சரி, இப்ப பாருங்க, 6 பட்டணங்களை ஏற்படுத்தினார். இந்த 6 பட்டணங்களுக்கு பேர் இருக்குது பாருங்க. இந்த பெயர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை காண்பிக்குது. இப்போ இந்த 6 பட்டணங்களுடைய பெயர் என்ன தெரியுங்களா? அதாவது யோர்தானுக்கு மேற்கு பகுதியில் இருந்த அந்த 3 பட்டணங்கள். ஒரு பட்டணத்துக்கு பேர் கேதேஸ்னு பேர். அந்த கேதேஸ்ன்றதுக்கு பரிசுத்தம், நீதி அப்படின்ற அர்த்தம். இயேசு நமக்கு பரிசுத்தமானவர், இயேசு நமக்கு நீதியாய் இருக்கிறவர். இன்னொரு பட்டணத்துக்கு சீகேம்னு பேரு. அந்த சீகேமுக்கு தோள்பட்டை, வலிமையான இடம் அப்படின்னு பேரு. இயேசு உங்களையும் என்னையும் தோளிலே சுமந்து போகிறவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஒரு ஆட்டு போல, காணாமல் போன அந்த ஆடு போல இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்து உங்களை தன்னுடைய தோள் மீது சுமந்து கொள்கிறார், மார் மீது அவர் என்ன செய்கிறார், அணைத்து கொள்கிறார். சரி, இன்னொரு பட்டணத்திற்கு எபிரோன்னு பேரு. இந்த எபிரோனுக்கு பழைய பேரு கீரியாத் அர்பான்னு ஒரு பேர் இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்னா கூட்டு உறவு, ஐக்கியம்னு பேரு. பிதாவோடு கூட இயேசு உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார், ஐக்கியப்படுத்துகிறார். பிதாவை பார்த்து சொல்றாரு, பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு கூட ஒன்றாய் இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் என்ன செய்கிறாரு, பிதாவோடு கூட அவர் ஐக்கியப்படுத்துகிறார். சரி, யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் 3 பட்டணம். ஒரு பட்டணத்துக்கு பேசேர்னு பேரு. அந்த பட்டணத்திற்கு பாதுகாப்பு கோட்டைன்னு பேரு. இயேசு நமக்கு பாதுகாப்பு கோட்டையா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் இரத்த கோட்டைக்குள்ளாக உங்களை வைச்சிருக்கிறார். அவருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது, ஒன்றும் உள்ள வர முடியாது. அவருடைய கையில் நின்று ஒருத்தர் உங்களை என்ன செய்ய முடியாது, பறித்து கொண்டு போக முடியாது. சரி, இன்னொரு பட்டணத்துக்கு, 5வது பட்டணத்துக்கு ராமோத்தின் பேரு. ராமோத்னா உயர்வான, உன்னதமான. இயேசு உயர்வானவர், உன்னதமானவர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவர் கண்டிராதவர், ஒருவர் காணக்கூடாதவருமாய் இருக்கிற தேவனர்.
6வது பட்டணத்துக்கு கோலான்னு பேரு. மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர், நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகிறவர், சஞ்சலம் தவிப்பை உங்களை விட்டு எடுத்து போடுகிறவர் ஆண்டவர். பாருங்க, இந்த பட்டணங்கள்லாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறது. சரி, இப்போ கதைக்கு வருவோம். என்ன கதை? இப்போ ஒரு மனுஷன் இந்த பட்டணத்துக்குள்ள ஓடி வர போறான். அவன் யாரா அல்லது எப்படியெல்லாம் இருந்தால் ஓடி வர முடியும்? என்னாமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம்னா, கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போய் இருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவேல் இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களுமாய் இருக்கணும். அடுத்த வசனம் 16வது வசனம் சொல்கிறது, ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினால், அதாவது இரும்பு ஆயுதத்தை வைத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஆயுதம் தெரியாம ஒருத்தர் மேல பட்டு அதனால அவன் செத்துட்டா, அல்லது ஒருவன் ஒரு கோடாரியை எடுத்து மரத்தை வெட்டுகிற பொழுது அந்த கோடாரியினுடைய இரும்பு அந்த துண்டானது அந்த கைப்பிடியிலிருந்து கலண்டு போய் அங்கே இருந்த வேறு யாராவது ஒரு மேல் பட்டு அதனாலே அவன் இறந்துட்டா, அல்லது ஒருத்தர் வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான், 5-6 பேர் 10-15 பேர் வேலை செய்யறாங்க, சாரம் கட்டுறாங்க, மேலே ஏறாங்க, கல்லை தூக்குறாங்க, மண்ணை தூக்குறாங்க, மணல் தூக்குறாங்க. அப்படி மேலே கொண்டு போகும்போது ஒரு கல் தவறி கீழே இருக்கிற மண்டையில விழுந்துட்டா, இப்படி போட்டவன் இப்படி செஞ்சவன் கொலை செய்தவனை போல இருக்கிறான். ஆனா இந்த கொலை பழி வாங்கிறதுக்காக செஞ்சதா, இல்ல குற்ற சுமந்துறதுக்காக செஞ்சதா, இல்ல பதிவிருந்து செய்ததா? இல்ல, தெரியாம செஞ்சது. இப்ப தெரியாம செஞ்சதுனால இவன் நான் தெரியாம தான் இதை செஞ்சிட்டேன், தெரியாம தான் நடந்துச்சு, கைதவறி தான் விழுந்துச்சு, கோடாரியிலிருந்து அத கைப்பிடியிலிருந்து கலண்டு தான் போச்சு, அதனால தான் ஆச்சு, மற்றபடி நான் வேணும்னு செய்யல, இப்படின்ற தான் நியாயத்தை சொல்றதுக்கு அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வந்துடணும். ஏன்னா அவன் ஓடி வராம இருந்தா மோசையினுடைய பிரமாணம் என்ன? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஆகையினால அவன் அங்கேயே இருந்தா கண்ணு போயிருந்துச்சுன்னா இவன் கண்ணு என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. அவனுடைய கால் வெட்டப்பட்டிருந்தா இவனுடைய காலையும் வெட்டிடுவாங்க. இப்போ அவன் போய் அடுத்தவனுடைய மாட்டை துன்புறுத்தி கொலை பண்ணியிருந்தா அவன் இவன் மாட்டை துன்புறுத்தி கொலை பண்ணிடுவான். ஸோ ஆகினாலே இவன் உடனே என்ன செஞ்சிடணும்? ஓடி அடைக்கல பட்டணத்துக்கு வரணும். அப்படி ஓடி வர்றதுக்காகத்தான் அந்த அடைக்கல பட்டணம் அவ்வளோ வசதியோடு ஏற்பாடு பண்ணப்பட்டு 6 பட்டணங்களாக இருக்குது. இப்போ அப்படி ஒரு ஆள் ஒன்றை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு கோடரியை இரும்பு ஆயுதத்தை எடுத்து வேலை செய்யும்போது அது கல் ஒருத்த மேலே பட்டு விழுந்து அவன் செத்துட்டான், அல்லது ஒரு வீட்டு வேலை கட்டடம் நடக்கும்போது கல் சுமந்துட்டு போகுது, அல்லது மேலே இருந்து ஒரு கல் தவறி மண்டை மேலே விழுந்து ஒருத்தர் செத்துட்டான்னா இப்படி செஞ்சவன் என்ன செஞ்சான்? ஓடி வர்றான் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க. ஆனா அதுல பாதிக்கப்பட்டவனோ அல்லது உறவுக்காரர்களோ நண்பர்களோ இவனை கொலை பண்றதுக்காக பழிக்கு பழி வாங்கிறதுக்காக அவங்க துரத்திக்கிட்டு பின்னாடியே என்ன செய்வாங்க? துரத்திக்கிட்டு வருவாங்க. அப்படி ஓடி வரான்னு வச்சுக்கோங்க, இதுதான் அடைக்கல பட்டணம்னு வச்சுக்கோங்க. அவன் டக்குன்னு அடைக்கல பட்டணத்துல அந்த ஒளிமுக வாசல்ல டக்குன்னு உள்ள ஒரு ஸ்டெப் வச்சுட்டாங்கன்னாவே அவன் பாதுகாக்கப்பட்டுருவான். ஓடி வந்தவங்க அவனை தொடர் தூரத்தில் நின்னாலுமே அவன் உள்ள வந்துட்டதுனால அவனை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? உள்ள வர முடியாது. அவனை ஒருத்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுங்களா? இந்த பழைய உடன்படிக்கை பிடிச்சிட்டு ஓடி வந்தாங்களே, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லிட்டு பழைய உடன்படிக்கை பிடிச்சிட்டு ஓடி வந்தாங்களே, அவங்க இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள உள்ள வர முடியாது. ஏன்னா இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள உள்ள இருக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் புதிய உடன்படிக்கையின் தேவன். பழைய உடன்படிக்கை உள்ள வர முடியாது, அது அங்கே தான் நிற்கும். சரி பாருங்க, இவன் உள்ளுக்களை வர்றான். உள்ளுக்களை வந்தோடனே தன் ஜீவன் தப்ப என்ன செய்கிறான்? காப்பாற்றி கொள்ளப்படுகிறான். உள்ளுக்களை வந்தோடனே அவன் என்ன செய்யணும்? ஆசாரியனை பார்த்து மூப்பர்களை பார்த்து கூப்பிடணும். ஐயா, நான் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க, தெரியாம கோடாரியிலிருந்து அந்த இரும்பு கண்டு பக்கத்துல வேலை செஞ்சவன் மண்டல போட்டு அவன் செத்துட்டாயா. ஐயா, நான் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க, வீட்டை கட்டிட்டு இருந்தேங்க, வேலை செஞ்சு இருந்தீங்க, ஒரு கல்லு தெரியாம வச்சது அது கீழே விழுந்து கீழே நின்றுகிட்டு இருந்தவன் மண்டல விழுந்து அவன் செத்துட்டாங்க அப்படின்னு அவன் சத்தமா சொன்ன உடனே ஆசாரியன் மூப்பர் அவனை என்ன செஞ்சிருவாங்க? உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. எங்க கூட்டிட்டு போயிடுவாங்க? உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை நோக்கி கூப்பிட்டுட்டீங்கன்னா போதும். நீங்க அவரை நோக்கி அவருடைய நாமத்தின் அண்டையில அவரை நோக்கி கூப்பிட்டுட்டீங்கன்னா போதும். அவரு என்ன செய்வார் தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிக்கிறதோடு மட்டுமல்ல, விடுவிக்கிறது மட்டுமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை தெரிவிப்பேன். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். அறியாதது என்ன, எட்டாதது என்ன, அப்படி என்ன இருக்குது, அப்படி என்ன நடக்க போகுது. நான் உள்ள வந்தா உயிர் பழச்சிக்கலான்னு தானே வந்தேன். ஆனா இதுல இதை விட இன்னும் பெருசா மேன்மையானதெல்லாம் இருக்குதா, என்ன இருக்குது, அதைத்தான் இப்ப அடுத்தடுத்த செய்தியில பார்க்க போகிறோம். இப்ப பாருங்க, உள்ள வந்து அவன் ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு அந்த பட்டணத்துடைய மூப்பன் ஆசாரியன் உள்ள வந்து அவன் என்ன செய்வான், கூட்டிட்டு போயிடுவான். சரி, இப்ப இந்த பட்டணத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா. இந்த பட்டணத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா, இந்த அந்த அடைக்கல பட்டணங்கள் எல்லாவற்றையும் ஆசாரியருக்கும் லேவியர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டார். இஸ்ரவேல்ல கானான பங்கு பிரிக்கும் போது இந்த லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யலைன்னா பங்கை கொடுக்கல, சுதந்திரத்தை கொடுக்கல. லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்கல, பங்கை கொடுக்கல. மாறாக சொல்லிட்டாரு, எப்பா நானே உங்களுக்கு பங்கா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னும் கொஞ்சம் இதை வேகமா அல்லது டீப்பா இதை பார்க்கணும்னா, ஆதியாகமத்தில் யாக்கோப்பு தன்னுடைய 12 கோத்திரத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இந்த சிமியோனையும் லேவியும் பார்த்து சொல்றாரு. ஆதியாகமம் 49:5 சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோப்பில் அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் அப்படின்ட்டார். இப்போ இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. இந்த செய்திக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னா, இந்த சிமியோனும் லேவியும் தன்னுடைய சகோதரியான தீனாலை கற்பழித்தவர்களுடைய பழியை வாங்கும்படிக்கு யாக்கோப்புக்கு தெரியாமலே அவர்கள் திட்டம் தீட்டி அவர்கள் அனைவரையும் அந்த பட்டணத்தாரையும் பழி வாங்கி கொன்று போடுகிறார்கள். யாக்கோப்பினுடைய சுகந்த வாசனையை அவர்கள் கெடுத்து போட்டதினாலே ஆண்டவர் யாக்கோப்பு மூலமாக தன்னுடைய கோத்திர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த சிமியோனுக்கும் லேவிக்கும் சுதந்திர பாகத்தை கொடுக்காம அவங்களுக்கு ஆங்காங்கே வாழ்கிற சிதறப்பட்டு ஆங்காங்கே வாழ்கிறதுக்கு பட்டணங்களை கொடுக்கிறார். ஒரு 48 பட்டணங்களை கொடுக்கிறார். அதில் 6 பட்டணங்களை தான் அடைக்கல பட்டணங்களாக ஏற்படுத்தி வைக்க சொல்றார். இப்ப இந்த லேவி என்ன பண்ணுகிறார்னா, கர்த்தர் பட்சமாய் நிற்கிறவன் யார் என்று சொல்லுகிற பொழுது லேவி வந்து கர்த்தர் பட்சமாய் நின்றதுனாலே இங்கே தேவனுடைய மனிதன் லேவிக்கு சுதந்திர பாகத்தை கொடுக்கிறார். அப்பதான் இந்த 48 பட்டணங்கள் கிடைக்கிறது. அதுல 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணமா வருது. சரி, இந்த 6 பட்டணங்கள்ல இந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் கொடுத்து 2 காரியத்தை நான் உங்களுக்கு இப்போ போதிக்க போகிறேன். இந்த 2 காரியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஆனால் இதை கவனிக்கிற பொழுது இது எதுக்கு நமக்கு போதிக்கிறாங்க, இது எதுக்கு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை வரும். அந்த யோசனை வந்து இருக்கணும், வரணும். அப்போ தான் நீங்கள் செய்தியை நல்லா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க என்ன நடக்குது. இப்போ அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த பட்டணத்தை யார் கையில் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு? ஆசாரியர்கள் கையில் கொடுத்திருந்தாரு. அப்போ இந்த பட்டணத்தில் யார் இருக்கிறா? ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு இயற்கையாகவே என்ன தேவைன்னு சொல்லுவோம்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதைத்தான் சொல்லுவோம். இன்றைக்கி நிறையா அடிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வாழ்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், அப்புறம் கொஞ்சம் அது வேணும் இது வேணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேறு வேறு கணக்கு. ஆனால் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம்னு சொல்லுவாங்களா. இப்போ கொலை செஞ்சவன் உள்ளே வந்துட்டான், அவனுக்கு என்னது? இருக்கிறதுக்கு இருப்பிடம் கிடச்சிருச்சு, அடைக்கல பட்டணம் கிடச்சிருச்சு. இவன் பாதுகாப்பாக என்ன செய்யலாம்? இருக்கலாம். இவன் எவ்வளவு காலம் இருக்கலாம் தெரியுங்களா? இந்த பிரதான ஆசாரியர் இருக்கா பாருங்க, அவர் உயிரோடு இருப்பார் பாருங்க, அவ்வளோ காலம் இந்த அடைக்கல பட்டணத்திலே அவன் என்ன செய்யலாம்? இருக்கலாம். இப்போ நம்முடைய பிரதான ஆசாரியன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எவ்வளோ காலம் உயிரோடு இருப்பார்?
எவ்வளவு காலம் உயிரோட இருப்பாரு? அவர் சொல்லுகிறாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் மரிப்பாரா? இல்லை, அவர் மரித்தார், உயிரோடு சதா காலங்களில் இருக்கிறார். மரித்தோர்களிடத்துல போய் மகதலேனா மரியா தேடினப்ப தேவதூதன் சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல நீ தேடுகிறது என்ன? அப்ப நம்முடைய பிரதான ஆசாரியர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறாரு, அவர் மரிக்கவே போவதில்லை. ஸோ ஆகையினால நாம என்ன செய்யலாம்? அடைக்கலப்பட்டத்தில் சதா காலங்களிலும் எல்லா நாளும் இருக்கலாம் இயேசுவோடு கூட. சரி, இரண்டாவது, இந்த ஆசாரியனுக்கு ஒரு உணவுக்கு முன்னாடி வஸ்திரத்தை பார்ப்போம். வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. இதுக்காக என்னோடு கூட யாத்ராமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும், அதாவது 40 வசனம் ஆசாரியனுடைய உடையை குறித்து இங்கே போட்டிருக்குது. நான் 40 வசனத்தை பிரசங்கம் பண்ண முடியுமா? இப்போ ரொம்ப சுருக்கமாக சொல்ற பாருங்க. 2வது வசனத்தில், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமான பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணிவாயாக. அந்த வஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்கணும்? 4வது வசனத்தில், அந்த வஸ்திரங்கள் ஆவன மார்பதகமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. அதாவது ஏபோத்துனா மேல் வஸ்திரம், அங்கினா உள் வஸ்திரம், விசித்திரமான உள்சட்டைனா அண்டர்வார்ஸ், அப்புறம் பாகை, இடைக்கச்சை, பெல்ட்டு, இதெல்லாம் நீ ஏற்படுத்தணும். இதெல்லாம் எதனால செய்யணும்? பொண்ணு, இளநீல், ரத்தாம்பரம், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இதில் செய்யணும். 6வது வசனத்தில் ஏபோத்து ஒன்று செய்யணும். அது பொண்ணுலையும் இளநீலும் சிவப்பு நூலையும் ரத்தாம்பரத்தில் திருத்த மெல்லிய பஞ்சு நூல்லையும் விசித்திர வேலையா, அதாவது டிஃப்ரெண்ட்டாக அப்படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 8வது வசனத்தில் ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய ஒரு விசித்திரமான கச்சையையும் நீ செய்யணும் அப்படின்றாரு. 9வது வசனத்தில் 2 கோமேத கல்லை எடுத்து அது ஒரு கல்ல 12 கோத்திரத்தில் 6 கோத்திரத்தோட பேரை எழுது, மறுக்கல்ல மீதி 6 கோத்திரத்தோட பேரை எழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 13வது வசனத்தில் பொன்னினால வள்ளியங்களை நீ உண்டு பண்ணு அப்படின்றாரு. 15வது வசனத்தில் மார்பதக்கங்களை உண்டு பண்ணுன்றாரு. அதாவது ஒன்றுக்கு ஒன்று சதுரத்தில் என்ன செய்யணும்? 3 கல் பதிக்கிற மாதிரி 4 வரிசையில் எழுதணும் அப்படின்றாரு. அப்போ வரிசையில் பாருங்க என்ன நடக்குது பாருங்க. முதல் வரிசையில் 17வது வசனம், முதலாம் பத்தியில் பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம். 2வது வரிசையில் மரகதம், இந்திரநீலம், வச்சிரம். 3வது லைனில் வைடூரியமும் சுகந்தியும் பத்தி கொம்பும். 4வதுல படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி. இப்படிலாம் கல்லெல்லாம் வச்சு அந்த ஆசாரியனுடைய வஸ்திரம் என்ன செய்யணுமா? அப்படி போற்றப்பட்டிருக்கணுமா? இன்னும் 34வது வசனத்துக்கெல்லாம் வருவீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் பொன்மணி கோல்டுல மாதளம்பழத்தை செஞ்சு ஒவ்வொரு மாதளம்பழத்துலையும் மணி சவுண்ட் வர்ற மாதிரி அங்கே செய்யணும். அப்புறம் 40வது வசனத்தில் குள்ளாக்களை செல்லணும். 42வது வசனத்தில் சணல் நூல் சல்லடங்களை செய்யணும் அப்படின்றாரு. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப 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 உயர்ந்தது, அவ்வளவு உயர்வானது. இதெல்லாம் ஆசாரியன் செஞ்சு அதை போடணுன்றாரு. இதெல்லாம் போட்டால் வெயில் காலத்துக்கு நம்ம பாஷையில் சொன்னால் அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். குளிர்காலத்தில் அப்படியே நல்லா வார்மப்பாக இருக்கும். இப்படி இருக்கணும். ஏன்னா இந்த ஆசாரியன் இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு எங்கே போகணும்? தேவனை சந்திக்க போகணும், தேவனுக்கு ஊழியம் செய்ய போகணும். அப்போ தேவனை சந்திக்க போகிறதுக்கு லுங்கியை கட்டிட்டு போக முடியுமா? நைட்டியை போட்டுட்டு போக முடியுமா? அப்படி போகக்கூடாது. அப்போ போக முடியாது. அதுக்காகத்தான் இத்தனை வஸ்திரங்களை ஆண்டவர் ஏற்படுத்த சொல்லியிருக்கிறார். அப்போ இத்தனை வஸ்திரத்தை, ஏன்னா அவன் அப்படி தான் போடணும். பாருங்க, உள்ள ஆடைகளெல்லாம் இந்த அண்டர்வேர்லாம் போட்டுட்டு போகணும், ஏபோத்து போடணும், அவ்வளோ இதாக கம்ஃபர்ட்டாக போகணும், அந்த ராயல் ரிச்சாக போகணும், அப்படி போகணும். இது போட்டால் இத்தனை போட்டிருந்தாலும் ஸ்வெட்டிங் ஆகாது, வேர்வை ஆகாது. ஏன்னா வேர்வையோடு இவன் உள்ள போகக்கூடாது, தேவனை தொழுது கொள்ள, தேவனுக்கு ஊழியம் செய்ய. ஏன்னா வேர்வை சாபமா இருக்குது. ஆண்டவர் வேர்வையை சாபத்தின் அடையாளமா சொன்னார். ஆதாம் பாவம் செஞ்ச பொழுது என்ன சொன்னாரு? நீ உன் நெற்றியின் வேர்வையினால என்ன செய்வாய்? பிழைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வியர்வை சாபத்துக்கு அடையாளம். அப்ப அந்த சாபத்துக்கு அடையாளமான வியர்வையோடு இவன் எங்க போகக்கூடாது? தேவனை தொழுது கொள்ள, தேவனுக்கு ஊழியம் செய்ய, ஆசாரித்துவ ஊழியம் செய்ய போகக்கூடாது. அதான் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்க, இப்படி உடை தான் ஆசாரியனுக்கு இருக்குது. சரி, அப்படியே இருக்கட்டுமா? இந்த இடத்துல தான் இப்போ யார் வந்து சேர்ந்திருக்கிறா?
கொலை பண்ணின ஒரு கொலைகாரன் வந்து சேர்ந்திருக்கிறான். அதை மறந்துடக்கூடாது. இந்த இடத்துக்கு தான் யார் வந்து சேர்ந்திருக்கிறா? கொலை பண்ண கொலைகாரன் வந்து இருக்கிறான். அவன் அங்கதான் இருக்கிறான். இருக்கட்டும், சரி. இப்ப அடுத்து போவான். இந்த ஆசாரியனுக்கு ஒரு உணவு இருக்குது. என்ன உணவு இருக்குது? என்னாகமத்துக்கு வாங்க, 18வது அதிகாரத்துக்கு. என்னாகமம் 18வது அதிகாரத்துல ஆசாரியனுக்கு என்னென்ன உணவை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு 11வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளாய் இருக்கும். அவைகள் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியாயமாக கொடுத்தேன். உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம் அப்படின்றாரு. என்னென்னலாம் இருக்குது புசிக்கலாம்? என்னென்னத்தெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெய், அதாவது முதற் பலன்கள், உச்சிதமான எண்ணெய்கள், உச்சிதமான திராட்சை ரசம், உச்சிதமான தானியம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசாரியருக்கு கொடுக்கிறார். எது கொடுக்கிறாருன்னா அவங்க புசிக்கிறதுக்கு அவர் கொடுக்கிறாரு. 13வது வசனத்தில் பாருங்க, தேசத்திலே முதற் பழுத்த பலன்களில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேசத்துல முதற் பலன்களாக படுத்தத முதற் பலன்கள்ல யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அதெல்லாம் வந்து கொடுக்க. இப்போ ஒருத்தன் வர்றான், ஐயா மாதுளம் பழங்கய்யா. என்னப்பா இது? ஆமாங்கய்யா, நான் விவசாயம் பண்ணேங்க, மாதுளம் பழத்தில் பாருங்க இவ்வளோ வந்திருக்குது, முதற் பலன்களையா, இதெல்லாம் ஆண்டவருக்கு தான் படைக்கிறது கொண்டு வந்தேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஏப்பா லேவியர்களா வாங்கப்பா, இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கப்பா. இன்னொருத்தர் வரும், ஐயா ஐயா தானியம் விதைச்சிங்க, நல்ல விளைச்சலுங்க. அப்படியா, என்னப்பா விளைச்சல்? ஐயா தானியம் விளைச்சிங்க, முதற் பலனை கொண்டு வந்துருக்கேன், தசமா பாகத்தை. தசமா கொண்டாப்பா. என்னப்பா தசமா பார்த்தா லாரியில் இறக்குற மாதிரி வண்டியில் இறக்குறா? ஆமாங்க, 50 மூட்டைங்க. 50 மூட்டை தசமாமா? அப்போ ஆமாங்க, அவ்வளோ தூரம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சு. அப்படியா, சரிப்பா, ரொம்ப சந்தோஷப்பா, கொண்டு வாப்பா, லேவியர்களா வாங்கப்பா, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கப்பா. அங்கே போகுது. அவன் இன்னொருத்தன் வர்றான், அவன் என்ன ஒரு ஆட்டுக்குட்டிய அவன் வந்து தகன பலியா படைக்கிறதுக்கு வர்றான். ஐயா இந்த மாதிரிங்கய்யா வேண்டுதலுங்கய்யா, ஐயா பிரமாணத்தின்படி நான் ஆட்டுக்குட்டியை படைக்க வந்திருக்கேன். அப்படியா, சரிப்பா, அதை 2ஆ வெட்டுப்பா, 2ஆ வெட்டி தகன பலிக்கு இதை கொடுத்துருப்பா, இதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போப்பா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 18வது வசனத்துல, அசைவாட்டும் மார்க்கண்டத்தை போலும் வலதும் முன்னந்தொடையை போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும் அப்படின்றாரு. அதாவது இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தா அதனுடைய அந்த அந்த முன்னந்தொடை, அதனுடைய மார்க்கண்டம், நம்ம சொல்லுவோம்ல நெஞ்சுக்கறி அப்படின்னுவோம்ல, அதுவும் யாருக்கா? ஆசாரியனுக்கு. கறிக்கடிக்கு போனால் என்ன வாங்குவான்? நெஞ்சுக்கறியா, அது அது அந்த அதை போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடக்கறியும் கொஞ்சம் என்ன செய்யுங்க போடுங்க, நமக்கு அதுதான் நல்லா இருக்குன்னு தெரியும். ஆண்டவரே அதை எங்க என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, மார்க்கண்டத்தையும் முன்னத்தோடையும் அது என்னது? ஆசாரியனே அது உனக்கு தான்றாரு. இப்போ இந்த மார்க்கண்டம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? கிறிஸ்து தாயை போன்றவர், தாயை போன்ற மார்பை உடையவர். ஆசாரியனை பார்த்து சொல்றார், ஆசாரியனே நீ புசி, தாயை போன்ற அவருடைய அன்பை என்ன செய்ய நீ புசி, தாயை போன்ற அவருடைய நேசத்தை நீ புசி. முன்னந்தொடை அது பராக்கிரமத்துக்கும் பலனுக்கு அடையாளமாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியனே என் குமாரனுடைய கிறிஸ்துவனுடைய அந்த முன்னந்தொடையை, அதனுடைய பலனை நீ புசி, அதை சுவை, அதை அருந்து, அதை உட்கொள் அப்படின்றாரு. இன்னும் தவிர தசம பாகம் கொடுக்குறான், அதெல்லாம் அங்கே ஆசாரியருக்கு தான் கொடுக்குறாரு. இன்னும் வர்றான், ஒரு பெரிய பண மூட்டையை கூட்டிட்டு வரான். என்னப்பா இது? ஐயா இது தசம. என்னப்பா தசம பாகத்தை மூட்டையில கொண்டு வர்றான்? ஆமாங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பட்டணத்தில் பெரிய ஆள் ஆக்கிட்டார். அப்படியாப்பா, கத்த பெரியவருப்பா, உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பார்ப்பா. லேவியர்களாக வாங்கப்பா, இந்த பண மூட்டையை தூக்கி கொண்டு வீட்டில் வைங்கப்பா. எல்லாம் வருது. இப்போ பாருங்க, தேசத்தில் எப்படி இருக்குதோ, ஆனால் ஆசாரியனுடைய வீட்டில் இங்கே அடைக்கல பட்டணத்தில் எல்லாம் நிறைஞ்சு வழியுது, எல்லாம் நிறைஞ்சு வழியுது, எல்லாம் நிறைஞ்சு வழியுது. இங்கே தான் யார் வந்து சேர்ந்திருக்கிறா? இங்கே தான் யார் வந்து சேர்ந்தா? ஒருவனை கைப்பசகாய் ஒரு கோடரையை எடுத்து ஓங்கின பொழுது அந்த இரும்பு கலண்டு போய் ஒரு மண்டையில் விழுந்ததுனால அவன் செத்தானே, அவனை சாக பண்ணினானே, அவன் தான் இப்போ எங்கே வந்திருக்கிறான்? இந்த உடையும் இந்த ஆகாரத்தையும் சாப்பிட்ற இந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்போ வந்துட்டு இவன் திருப்பி, அப்பா காப்பாத்திட்டீங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு திரும்பி போக முடியுமா? போக முடியாது, போகவும் கூடாது. போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ இவன் எப்போ போகலாம்? பிரதான ஆசாரியன் மரிச்சா தான் போக முடியும். நம்முடைய பிரதான ஆசிரியன் மரிப்பாரா? இல்லை, மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும்
உயிரோடு கூட இருக்கிறேன். அப்ப சதா காலங்களிலே இங்கே இருக்கலாம். அப்ப இங்கே இருக்கிறவனுக்கு உணவு வேணுமே, இங்கே இருக்கிறவனுக்கு வஸ்திரம் வேணுமே. என்ன உணவு எங்க இருந்து வரப்போகுது? ஜொமாட்டோலையா, ஸ்விக்கி இல்லையா, எதுல இருந்து வரப்போகுது? எங்க இருந்து வரப்போகுது? இல்ல அவனுக்கு ஏதாவது தனியா அங்க விறகடுப்பு வச்சு கஞ்சியோ கூழோ அங்க ஆக்க போறாங்களா? இல்ல பழைய சோறை கொண்டு வந்து யாராவது கொட்ட போறாங்களா? இவன் எதை சாப்பிட போறான்? ஆசாரியன் என்னத்தை சாப்பிட்றானோ அதை சாப்பிட போறான். ஆசாரியன் என்னத்தெல்லாம் சாப்பிட்றான் பாருங்க. உச்சிதமான கோதுமை, உச்சிதமான திராட்சரசம், உச்சிதமான தானியம், முதற் பலன்கள், அசைவாட்டு மார்க்கண்டம், வலது முன்னன் தொடையினுடைய மாம்சம் எல்லாம் ஆசாரியன் சாப்பிட்றத இவன் சாப்பிட்றான். நீங்களும் நானும் வர்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், இங்கே சாப்பிட்றோமா? அங்கே சாப்பிட்றோமா? கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய பலன், அதற்கு அடையாளமாக அவர் ஏற்படுத்தின, அவர் கொடுக்கிற திருவிருந்து, அப்பம், ரசம் சாப்பிட்றோமா? எவ்வளவு காலத்துக்கு? பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்க வரைக்கும். நம்முடைய பிரதான ஆசாரியன் என்றைக்கு உயிரெடுப்பார். அவர் வரும் வரைக்கும் அதை என்ன செய்வோம்? அது மட்டுமா சாப்பிட போறோம்? வார்த்தையே நமக்கு மன்னா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவருடைய வார்த்தை புசித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு? எல்லா காலத்துக்கும், சதா காலத்துக்கும் அவருடைய வார்த்தையே நமக்கு உணவாக இருக்கிறது. சரி, ரெண்டாவது வஸ்திரம் வேணுமே. வஸ்திரம் நமக்கு வேணுமே. என்ன வஸ்திரம்? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது. நம்முடைய நீதியெல்லாம் என்னவா இருக்குது? அழுக்கான கந்தையா இருக்குது. அவர் உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். என்ன வஸ்திரம்? துதியின் வஸ்திரம், நீதியின் சால்வை கொடுத்திருக்கிறார். கல்யாண வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு போட்டிருக்கிறார். மேல் வஸ்திரத்தை உங்களுக்கு அவர் அணிந்திருக்கிறார். ஆமென், அணிவித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ உள்ள வந்த நமக்கு என்ன ஆகுதுங்க? இப்போ உள்ள ஓடி வந்தான் இல்லையா, அவனுக்கு பாருங்க, ஆசாரியன் போடுற வஸ்திரம் அவன் போடுறான். ஆசாரியன் சாப்பிட அவன் சாப்பிட்றான். ஆசாரியன் இருக்கிற இடத்துல அவன் இருக்கிறான். ஆசாரியன் கூடவே இருக்கிறான். அவன் வீட்டிலேயே இருக்கிறான். நம்ம பார்த்து கேட்போம்ல, டேய் என்னடா எங்கடா இருக்கிற? டேய் நீயா? டேய் எப்படா? டேய் என்னடா அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னப்பா அது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியே, என்னப்பா அது நீ கடல்ல இருந்தியே, ஏப்பா நீ நல்லா இருக்கிறிய, எப்படிப்பா என்னப்பா நடந்துச்சு? நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன், வசனத்தை தேடினேன், கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்னுடைய தேவன். அவர் என்னை நீ மரண பரியந்த நடத்துவார். ஆமென். அவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி, உள்ள ஓடி வந்தவன் யார் தெரியுங்களா? உள்ள ஓடி வந்தவன் யார் தெரியுங்களா? அவனுடைய அட்ரஸ், ஃபேஸ் ஐடி என்ன தெரியுங்களா? நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. வீட்டுக்கு போய் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, உள்ள ஓடி வந்தவர்கள் யாரு, அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க ஃபேஸ் ஐடி என்ன, அவங்க கியூஆர் கோடு என்ன, எல்லாம் தெரியும். உள்ள ஓடி வந்தது யாருங்க? 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 நாம தான் ஓடி வந்தோம். பாஸ்டர், அப்ப நான் என்ன கொலைகாரனா? நீங்க சொன்ன மாதிரியே தான். என்ன பார்த்தா? ஆமா உங்களை பார்த்து தான். நானா பாஸ்டர்? ஆமா நீங்க தான். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? வசனம் சொல்லுது, நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான் ஒருவனுமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டோம். ஆகையினால சத்துரு என்ன செய்யறான்? இவனை முடிச்சு கட்டிடலாம், அவனை முடிச்சு கட்டிடலாம், அதை போட்டலாம், இவனை விழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் கொடுத்து எப்படியாவது அழிஞ்சிடும், எப்படியாவது நாசமா போயிடணும், எப்படியாவது இல்லாம போயிடணும், எப்படியாவது இவங்களை ஒழிச்சிடணும், அழிச்சிடணும். அவன் துரத்திட்டு வந்த பொழுதுதான் நீங்க ஓடி வந்தீங்க. ஆண்டவரை தேடி அவர் துரத்திட்டு வந்த பொழுதுதான் நீங்க ஓடி வந்தீங்க. இயேசுவே, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என் கடப்பிரச்சனையை மாத்துங்க, இயேசுவே என் சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, இயேசுவே இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, இயேசுவே என்ன பொல்லாக்கிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, இயேசுவே என்ன உம்முடைய பிள்ளையா மாத்திருங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், தெரிஞ்சு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த
உங்களை அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஓடி வந்த நீங்களும் நானும் அப்பா வீட்டில் எப்போது இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷம் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியில் இருந்தப்போ சத்துருவோட போராட்டம் இருந்துச்சு. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாம என்னென்னமா நடந்துச்சு இருந்துச்சு. ஆனா இப்போ உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தோனியே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படுறியா? உன்னை துரத்திட்டு வந்தவங்க வெளியில் நின்று இருக்காங்க, பயப்படுறியா? பயப்படாத, உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான். உள்ள வந்துட்டு, ஆண்டவரே இங்கிருந்து பார்த்தாவே தெரியுது எனக்கு விரோதமா அங்க ஆயுதம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து பார்த்து பாருங்க, ஜன்னல் திறந்தா அது தெரியுது, கதவை திறந்தா அது தெரியுது, பாருங்க காம்பவுண்டு மேலே எல்லாம் நின்னா தெரியுது, வாக்கிங் போனா தெரியுது, டியூட்டிக்கு போனா தெரியுது, வீட்டில் உட்கார்ந்தா தெரியுது, வெங்காயம் உரிச்சாலும் தெரியுது. உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் யூ டோன்ட் வரி, அது வாய்க்காது, அது வாய்க்காது. ஆண்டவரே உள்ள வந்துட்டா நல்லா இருக்குது. ஆனா இந்த தண்ணியில நடக்கும்போது, ஆறுகளை நடக்கும்போது அந்த அக்கினி அந்த ஃபயர் வழியா அப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரியா, பயப்படாதப்பா, பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உன் கூட இருக்கேன். நீ தண்ணீரை கடக்கும்பொழுது நீ மட்டுமா கிடக்குறேன்னு நினைக்கிறேன், நான் தாயா கிடக்குறேன். ஆறுகளை கடக்கும்பொழுது நீ மட்டுமா போறேன்னு நினைக்கிறேன், இல்லப்பா உன் கூட நான் தான் வரப்பா. ஆண்டவரே நான் ஒண்டியா தான் போக வேண்டியது, நான் ஒருத்தனா தான் இருக்கேன், நான் ஒரு ஆள் தான் இருக்கணும், நான் மட்டும்தான் இருக்கேன். இல்லப்பா நான் உன் கூட இருக்கிறேன். எங்க ஆண்டவரே இருக்கிறேன்? என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லுதுப்பா. முன்னாடி இருக்கு, பின்னாடி யாரும் ஆண்டவரே பார்த்துக்குவா. ஐயோ என் மகிமை உன்னை பிறகால என்ன செய்கிறது, பாதுகாத்துக்கிட்டு இருக்குதுப்பா. முன்னாடி பின்னாடி ஓகே, லெஃப்ட் ரைட்டு, இடது வலது புறமாவது சாயாதபடிக்கு என் தேவதூதர்கள்லாம் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ரைட்டு, திடீர்னு கல்லு தட்டி உன் பாத கல்லில் இடராதபடிக்கு என் கரங்கள் உன்னை என்ன செய்கிறது, என் தேவதூதர்கள் உன்னை தாங்குகிறார்கள். நடக்க முடியலப்பா, உன் காலை மான் கால்களை போல மாற்றுகிறேன். அப்ப என்னால எல்லாம் செய்ய முடியுமா? முடியும். என்ன செய்ய முடியும்? என்னாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நீ சொல்லலாம், யூ கேன் டூ ரைட் நவ. சொல்லலாமா? ஆமா முடியும். வேற என்னென்னலாம் சொல்லலாம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு சொல்லலாம். இன்னும் வேற என்னெல்லாம் சொல்லலாம்? பவுல் சொன்னாரா, ஞாபகம் வருதா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நாசமோ, மோசமோ, பஞ்சமோ, பசியோ, தரித்திரமோ, நிர்வாணமோ, இவை என்று என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதே என்று சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன், உங்களுடைய தேவன், உங்க குடும்பத்தினுடைய தேவன், உங்க பிள்ளைகளுடைய தேவன், உங்கள் தொழில் வருமானத்துக்குரிய தேவன், உங்கள் சரீர ஆரோக்கியத்துக்குரிய தேவன், உங்கள் ரட்சிப்பின் தேவன், உங்கள் நீதியின் தேவன். மரண பரியந்தம் ஆமென் சொல்லுங்க, அவர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உள்ள ஓடி வந்து பாருங்க, அவன் இப்போ யாரா மாறிட்டானா? ஆசாரியனாவே மாறிட்டான். யாரா மாறிட்டா? பாவி பரிசுத்தவானா மாறிட்டான். நாம பாவியா இருந்தோமா? ஆனால் இப்போ பாவியா இல்லை. கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த பணியிலும் வெண்மையாய் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மாற்றியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இப்போ யாரா இருக்கிறீங்க? பாவிகளா இருக்கிறீங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு கேள்வி. தெரியாம ஒருத்தர் கொலை பண்ணவன் தான் உள்ள வர முடியும், அவனுக்கு தான் இதெல்லாமே. ஒருவன் தெரியாமல் இரும்பு கைப்பிடியை செய்யும் பொழுது அது கலண்டு போய் ஒரு மேல் பட்டுட்டா, ஒருவன் தெரியாமல் வீட்டினுடைய வேலை செய்கிற பொழுது கல் தலையில் வந்து விழுந்து அதனால் அவன் செத்துட்டா. இப்படி தெரியாமல் செஞ்சுட்டா. தெரியாமல் பண்ணிட்டேங்க பாஸ்டர், எனக்கு தெரியல பாஸ்டர், நான் பண்ணிட்டேன் பாஸ்டர் எனக்கு தெரியல பாஸ்டர், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அப்படி தெரியாமல் பண்ணவங்க இப்போ உள்ளே ஓடி வரலாம், அடைக்கலம் பட்டத்துக்குள்ளே வரலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, வச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ தெரிஞ்ச ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், அவனை என்ன பண்ணுறது?
ஆமாம் பாஸ்டர், பைபிளில் எங்கேயுமே போடல அவனை குறித்து. அவனை என்ன பண்ணுறது? ஒருத்தன் தெரிஞ்சே கொலை பண்ணிட்டான். பகை வந்துச்சு, மூர்க்கம் வந்துச்சு, தெரிஞ்சே கொலை பண்ணுறது. யாரு அப்படி தெரிஞ்சே கொலை பண்ணது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, வேதாமத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். யாரு சொல்லையா? ஒரு தடவை நீங்க கண்டுபிடிங்க. வஸ்திர தொங்கலை அறுத்துக்கிட்ட பொழுது ஒருத்தருக்கு படக் 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 படக்குன்னு அடிச்சிச்சு. யார் யாரோட வஸ்திர தொங்கலை அறுத்துக்கிட்டப்ப? தாவீது சவுலோட வஸ்திர தொங்கலை அறுத்துக்கிட்டப்ப படக் 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 படக்குன்னு அடிச்சிச்சு. ஆனால் இன்னொரு தடவை அடிக்கவே இல்லை. எப்பன்னா இந்த உரியாவை கொலை பண்ணும்படிக்கு அங்கே கடிதத்தை எழுதி அதை உரியாவினுடைய கையிலேயே கொடுத்து அனுப்பினார் இல்லையா? அப்போ அடிக்கவே இல்லை. ஆனால் இங்கே தான் அடிச்சிருக்கணும், அங்கே அடிச்சிருக்க கூடாது. சவுளுடைய வஸ்திர தொங்கலை அறுத்தப்ப அடிச்சிருந்தாலும் சரி, அடிக்கலைன்னாலும் சரி, பரவாயில்ல. ஆனால் பச்சைபால மோசம் போக்கனப்ப உரியாவை கொலை பண்ணணும்னு அவன் கையிலே கொடுத்தப்ப அடிச்சிருக்கணும். ஆனால் அடிக்கல. ஏன்? தெரிஞ்சுதான் பக்காவா பிளான் போட்டு பண்றார். சரி, இப்ப தெரிஞ்சு செஞ்சவங்களுக்கு என்ன பண்றது? சரி, உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க ஏதாவது அப்படி பண்ணியிருக்கிறீங்களா? தெரிஞ்சு பாவம் செஞ்சிருக்கீங்களா? ரெண்டுமே செஞ்சிருக்கோம். தெரியாம செய்யறத லைட்டாகவும், தெரிஞ்சு செய்கிறத உட்காந்து பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு பக்காவும் பண்ணியிருக்கிறோம். ஆமாவா? எத்தனை தடவை தெரியும் இது நம்ம செய்கிறது தப்புன்னு நமக்கே தெரியுமா தெரியாதா? நம்ம செய்கிறது தப்பு நமக்கே தெரியும். ஆண்டவர் என்ன 2 பேர்த்த பக்கத்தில் வச்சு, வேணாம் நீ செய்யாத, இது தப்பு, இப்படிலாம் பண்ண, நீ சும்மா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் பண்ணுறது பாவம், நான் பண்ணுறது அக்கிரமம், நான் பண்ணுறது துரோகம் அப்படின்னு எனக்கு, நீ சும்மா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சு எத்தனை பண்ணியிருக்கிறோம்? அப்ப தெரிஞ்சு எத்தனையோ பேர் பாவம். எல்லாருமே தான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிட்டோம். இதுல நானும் தான் சேர்ந்து வர்றேன். அப்ப எல்லாருமே பாவம் செஞ்சு, இப்ப தெரிஞ்சு செஞ்சவங்களை என்ன பண்றது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் எடுக்கலாமா, இல்ல அடக்கலை பண்ணத்துக்குள்ள உள்ள விடலாமா? என்ன செய்யலாம்? தெரிஞ்சு செஞ்சவனை என்ன செய்யலாம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சால், துரோகம் செஞ்சால், தீமை செஞ்சால் நான் அவனை எத்தனை தவறவும் மன்னிக்கலாம். ஆண்டவர் சொன்னார் 70 தரம் மன்னிக்கலான்னாரு. அப்ப அவரு எத்தனை தரம் மன்னிப்பாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. கல்வாரியில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, என்னை மன்னிங்க, உங்க ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்க அப்படின்னு சொன்னாலும் உடனே அவனை ரட்சித்து பரிசுத்தமாக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயின்றுவாரு. அப்ப தெரிஞ்சு பண்ணணும்னுக்கு என்ன ஆண்டவர் செய்வாரு? அதை கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். தெரிஞ்சு பண்ணணும்னுக்கு என்ன பண்ணுவாரு? நான் தெரியாம பண்ணது கொஞ்சம் இருக்குது, ஆனா தெரிஞ்சு பண்ணது தான் கொஞ்சம் அடிஷனல் பேப்பர் வாங்கணும் எழுதுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கணும் எழுதுறதுக்கு, அவ்வளவு இருக்குது. ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? நாம தெரிஞ்சு பண்ணத தெரியாம பண்ணன அந்த ஃபைல்ல எழுதி, இவங்க தெரியாம பண்ணிட்டாங்கன்னு நமக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னொரு முறை சொல்லிட்டா, நாம தெரிஞ்சு பண்ணது என்னது? எனக்கு தெரியும் நான் பண்றது பாவம், நான் பண்றது அக்கிரமம், நான் பண்றது ஏமாத்து வேலை, நான் பண்றதுக்கு அடுத்தவன் அந்த அவனை குழி தோன்றது, அவனை காலை வாடி விடுறது, அந்த குடும்பத்தை கெடுக்கிறது, 2 பேர்த்துக்கு முடிச்சு போட்டு விடுறது, 2 பேர்த்துக்கு பகை எடுக்கிறது, அவனை முடிச்சு கட்டி நான் மேலே வர்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பண்றேன். எனக்கு தெரியும் நான் பண்றேன்.
நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சு பண்ணன எல்லாத்தையும் இவங்க தெரியாம பண்ணுனாங்க அப்படின்ற ஃபைல்ல ஏத்தி ஆண்டவர் நமக்கு பாவம் மன்னிப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டார். அதை எப்படி செய்தார் தெரியுமா? நீங்க வாசிங்க, லூக்கா எழுதின நற்செய்திக்கு 23வது அதிகாரத்துக்கு வந்து அங்கே 34வது வசனத்தை வாச்சு பாருங்க. லூக்கா 23:34 இயேசு கல்வார் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளை எல்லாம் பார்த்து பக்காவா பிளான் போட்டு தேவனுக்கு எதிரா, தேவனுக்கு சத்துருக்களா கற்பனையை ஃபாலோ பண்ணாம, கற்பனையை மீறி, உடன்படிக்கையை மீறி, என் போதகரின் சொல்லை நான் கேளாமற் போனேனே என்று சொல்லி போதகரின் சொல்லை கேளாமல் போய் உபதேசத்திற்கும் கற்பித்தலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் பிடரியை கடினமாக்கி, இருதயத்தை கடினமாக்கி இருந்த நம்மளை பார்த்து இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரியாம தான் செய்யறோன்னு அந்த ஃபைல்ல ஏத்தி நமக்கு மன்னிப்பை கொடுத்தாரு. இயேசுவை சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்கன்னு தெரியாமையா சொன்னாங்க? தெரியாமையா சொன்னாங்க? தெரியாமையா சொன்னாங்க? இவன் எங்களுக்கு வேண்டாம், இயேசு எங்களுக்கு வேண்டாம், பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும்னு தெரியாமையா சொன்னாங்க? அந்த பரபாசோ ஒரு கொலை குற்றவாளி, அதெல்லாம் தெரியாமையா சொன்னாங்க? இயேசு என்ன கொலை குற்றவாளியா? இயேசு என்ன கொலை குற்றவாளியா? இதெல்லாம் தெரியாம நல்லா தெரிஞ்சுதான் சொன்னாங்க. அவர் சாகணுங்க, அவர் சிலுவையில் அறைங்க. ஆமாங்க, விடாதீங்க, எங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்குங்க, அதன்படி சாகணுங்க. அதெல்லாம் முடியாதுங்க, இன்னைக்கு சாகணுங்க, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு பொய் சாட்சியெல்லாம் இப்படி செஞ்சது நீங்களும் நானும் தான், வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, இதெல்லாம் நாம் தெரியாமல் செஞ்சோன்னு சொல்லி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து உங்களை என்னையும் அடைக்கல பண்ணத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து ஆசாரியர்கள் ஆக்கி இருக்கிறார். ஆமே, உங்களை என்னையும் அடைக்கல பணத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு, சரிப்பா பொழைச்சிக்கப்பா, நல்லா இருப்பா, 3 நேரமும் சாப்பிடு, ட்ரெஸ்ஸை போட்டுக்க, சரியா அப்படின்னு விடாம உங்களையும் என்னையும் அவர் என்னவா மாற்றி இருக்கிறார் தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நம்மளை என்னையும் இயேசு என்னவா மாத்திட்டார்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் மாற்றிட்டார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் மாட்டிட்டாரு. யார? நம்மளை. நாம யாரா இருந்தோம்? தெரிஞ்சும் பிளஸ் தெரியாமலையும் கொலைப்பாதவர்களாக, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். நம்மளை அவர் அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து துதியின் வஸ்திரத்தை கொடுத்து, கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து, வெண் வஸ்திரத்தை கொடுத்து, பாவங்களை எல்லாம் மன்னித்து, அறிஞ்சு செஞ்சது அறியாமல் செஞ்சது எல்லாத்தையும் மன்னித்து, திருவிருந்து புதிய உடன்படிக்கை எடுத்து அந்த இரத்தத்தையும் மன்னாவை புசிக்கும்படிக்கு செய்து, வார்த்தையாகிய மன்னாவையும் அப்பத்தையும் புசிக்கும்படிக்கு செய்து, ஜீவ தண்ணீராகிய அந்த தண்ணீரை பானம் பண்ணும்படிக்கு செய்து உங்களை என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார்.
பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அதை தெளிவா சொல்றாரு. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றார். 5வது வசனத்துல நீங்கள் ஏவனுக்கு முன் பிரியமான ஆவிக்கேற்ற பழிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாக, உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலமாக இருந்ததினாலே உங்களை அவர் தன்னுடைய அடைக்கலத்துக்குள்ளாக சேர்த்து உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறார். நீங்க இந்த சர்ச்சுக்கு ஆண்டவருக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கலாம். கடன் பிரச்சனை மாறணுட்டு தாங்க வந்தேன், இந்த வியாதி சுகமாகட்டு தாங்க வந்தேன், ஒரு வீடு வாங்கினா அதுக்காக வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னை பொழுதுனைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக வந்தேன். அதுக்காக வந்தவங்க அப்படியாவா இருக்கிறீங்க? நீங்க அப்படியாவா இருக்கீங்க? கடன் பிரச்சனைக்காக வந்தவங்க கடன் மாறி அதோடவா அப்படியா இருக்கிறீங்க? வியாதி சுகமாகிறதுக்காக வந்த நீங்க வியாதி சுகமாகிட்டு அப்படியாவா இருக்கிறீங்க? ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேடி வந்த நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியாவா இருக்கிறீங்க? இல்ல பாருங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள், நீதியை பெற்றுக்கொண்டீர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள், ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள், புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டீர்கள், வல்லமையை பெற்றுக்கொண்டீர்கள், கிருபையை பெற்றுக்கொண்டீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிறீர்கள், இயேசுவை உடன் சுதந்திர பெற்று தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுக்கு சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகினாலே பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் ஒன்றுக்கும் பயப்படும். நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு ஒரு மேய்ப்பர் உண்டு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நிறுத்துவார். கர்த்தரே நம்முடைய தேவன், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளமாய் இருக்கிறோம். ஆமென். இந்த தேவனிடத்தில் வந்திருக்கிற நீங்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கடைவீர்கள். இம்மையிலும் மறுமையிலும் ரெட்டிப்பான நன்மையை பெற்று ஆசீர்வதிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவை கையளித்த கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். இயேசுவை கொடுத்து இயேசுவின் மூலமாக இவ்வளவு நன்மைகளை கொடுத்த தேவன் உங்களுக்கு இன்றைக்கு தேவையாயிருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்காதிருப்பது எப்படி? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். இந்த ஆராதனை முடிச்சுட்டு போய் அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது திங்கட்கிழமை வேலையில் ஒரு காரியத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், ஒரு ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய, ஒரு ஆர்டரை எடுக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண்டிங் ஒர்க்கை நீங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு செயலை செய்ய வேண்டியதாக இருக்கலாம். இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்யாதிருப்பாரா? இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காதிருப்பாராக? இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தராமல் இருப்பாரா? நிச்சயமாகவே தருவார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், தம்முடைய ஒரே குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக தந்திருந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?